பேஷண்ட்டுக்கு 1 இருந்து 3 டேஸா இருக்கு ஆர் இட்ஸ் 4 டேஸா இருக்குன்னா சோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்யூட் பெயின் இருக்குன்னு ஓகே சோ ஒரு பேஷண்ட்டுக்கு 1 to 3 or sometimes also 4 சோ இந்த ஸ்டேஜ்ல ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு பெயின் இருக்கு அப்படினா சோ அது வந்து பாத்தீங்கன்னா அக்யூட் டைப் ஆஃப் பெயின் னு சொல்லுவோம் சோ அதுவே ஒரு பேஷண்ட்டுக்கு 7 to 10 days இருக்கு அப்படினா சோ அந்த டைப் ஆஃப் பெயின் வந்து என்ன சொல்லுவோம்னா சப்அக்யூட் சோ சப்அக்யூட் டைப் ஆஃப் பெயின் னு சொல்லுவோம் சோ ஒரு பேஷண்ட்க்கு 3 to 4 days ஒரு பெயின் இருக்குனா அது அக்யூட் பெயின் னும் then 7 to 10 days க்கு மேல இருக்குனா அது வந்து சப்அக்யூட் பெயின் னு சொல்லுவோம் சோ after 10 days so after 10 days மேல ஒரு பேஷண்ட்க்கு பெயின் இருக்குனா so chronic type of pain னு சொல்றோம் ஓகேங்களா சோ பேஷண்ட்க்கு ஒரு பேஷண்ட்க்கு எவ்வளவு நாள் பெயின் இருக்கோ அந்த பெயினை பொறுத்து அவங்களோட பெயினோட டைப்பை நம்ம வேரி பண்ணணும் சோ ஒரு பேஷண்ட்க்கு 1 ல இருந்து 3 டேஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அக்யூட் டைப் ஆஃப் பெயின் இருக்கும் சோ அதுவே 7 to 10 டேஸா இருந்துச்சுன்னா சப் அக்யூட் டைப் ஆஃப் பெயின் இருக்கும் சோ அதுவே 10 டேஸ்க்கு மேல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா chronic type of pain ஓகேங்களா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெயினோட டியூரேஷன் சோ ஜெனரலா பெயின் வந்து பாத்தீங்கன்னா 5 சப்ஐடியன்ஸ் குள்ள வந்து கொண்டு வந்துடலாம் சோ அத வந்து எப்படி நம்ம நிமோனிக்ஸா ஞாபகம் வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா PQRST ங்கற நிமோனிக் குள்ள கொண்டு வரணும் சோ அத P னா வந்து என்னன்னு பார்த்தோம் ப்ரீவியஸா என்னன்னு பார்த்தோம் P is for provocating factor சோ provocating factor னா என்ன பெயினோட aggravating factor தான் provocating factor னு சொல்றோம் சோ ஒரு பேஷண்ட்க்கு எப்பெல்லாம் வந்து பெயின் வந்து ப்ரோவோகேட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தனா அந்த provocating factors நேரா வந்து நம்ம அசஸ் பண்ணி அதுல எழுதணும் then அதுவே அடுத்து Q வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் பெயின் சோ அவங்க பெயினோட குவாலிட்டி எப்படி இருக்கு எந்த மாதிரி இருக்குங்கிற விஷயத்தை வந்து Q ல குவாலிட்டி ஆஃப் பெயின் வந்து எழுதுவோம் சோ அதுல தான் பேஷண்ட்க்கு டல் லைட்டிங் இருக்கா ஷார்ப் ஷூட்டிங் இருக்கா ரேடியேட்டிங் இருக்கா சோ முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன் சோ குவாலிட்டி ஆஃப் பெயின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேடியேட்டிங் பெயின்னு ஒரு டைப் ஆஃப் பெயினும் இருக்கு சோ அந்த பெயின் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியேட்டிங் பெயின்ஸ் எல்லாம் வந்து ரேடியேட்டிங் பெயின் ஆர் எல்ஸ் ரெஃபர்டு பெயின்னு சொல்லுவாங்க சோ ஒரு இடத்துல வந்துட்டு நர்வோட இன்வால்வ்மெண்ட் ஆகுது அப்படின்னா சோ பெயின் அந்த ரீஜன்ல லோக்கலைஸ்டா மட்டும் இல்லாம சோ அந்த இடத்துல இருந்து நர்வஸ் சிஸ்டம் வேற எங்கேயாச்சும் பாஸ் ஆகி போகும்னா அதே பெயின் அந்த நர்வஸ் சிஸ்டம்ல வேற ஒரு ரீஜன்ல வந்துட்டு அந்த பெயினை வந்து எலிசிட் பண்ணி காட்டும் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த த்ரோட்டிங் நர்வ் ரூட் ஃபுல்லா இதாக வந்து ரேடியேட்டிங் பெயினும் சோ அந்த நர்வ் ரூட்ல ஏதாவது பர்టిక్యులரா கம்ப்ரைஸ்ல ஒரு இடத்துல வந்து ஆகுது வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர்டு பெயினும் சொல்றோம் ஓகேங்களா சோ குவாலிட்டி ஆஃப் பெயின்ல வந்துட்டு முன்னாடியே சொல்லிருக்கோம் சோ அதுல குவாலிட்டி ஆஃப் பெயின்ல நம்ம முன்னாடி பார்த்தது டல்லேட்டிங் பார்த்தோம் ஷார்ப் ஷூட்டிங் பார்த்தோம் தென் த்ராபிங் பார்த்தோம் சோ அது கூட வந்துட்டு ரேடியேட்டிங் ஆர் ரெஃபர்டு பெயினும் இன்னொரு டைப் ஆஃப் பெயின் இருக்கு சோ அதுவும் வந்து இன்வால்வ் தென் நெக்ஸ்ட் ஒன் ஆர் ஃபார் ரிலீவிங் ஃபேக்டர் சோ ஒரு பேஷண்ட்க்கு எப்போ வந்து பெயின் வந்துட்டு ரிலீவ் ஆகுது எந்த டைம்ல வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கறத தான் வந்து பாத்தீங்கன்னா ரிலீவிங் ஃபேக்டர்ல இருக்கும் சோ ரிலீவிங் ஃபேக்டர் மேஜரா முக்காவாசி பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட் ரெஸ்ட் டைம்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பெயின் வந்துட்டு ரிலீவ் ஆகும் ஓகேங்களா தென் எஸ் ஃபார் ஸ்கேல் சோ ஸ்கேல் யூஸ் பண்ணி சிவியாரிட்டி எஸ் ஃபார் சிவியாரிட்டி சோ அந்த சிவியாரிட்டி ஆஃப் பெயினை எப்படி மெஷர் பண்ணணும்னு பார்த்தோம்னா சோ ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம் சோ அதுல ஸ்கேல்ஸ்ல நம்ம பார்த்த ஸ்கேல்ல ஃபர்ஸ்ட் ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்கேல் பார்த்தோம் விஷுவல் அனலாக் ஸ்கேல் பார்த்தோம் சோ விஷுவல் அனலாக் ஸ்கேல்னா பேஷண்டோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை as a therapist நம்ம வந்து அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை வந்துட்டு பார்த்து சோ அவங்களோட எக்ஸ்பிரஷன்ல எந்த அளவுக்கு வேரியேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சு அவங்களோட பெயினை மெஷர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா விஷுவல் அனலாக் ஸ்கேல் தென் அதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்கேல் வந்து பார்த்தோம் இட் இஸ் known as numerical pain rating scale சோ சேம் நார்மலா நீங்க யூஸ் பண்ற ஸ்கேல்ஸ் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா 0 to 10 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேல்ல வந்து கம்ப்ரஸ்டா இருக்கும் சோ பேஷண்ட் கிட்ட as a therapist நம்ம வந்து क्वेश्चन கேட்கணும் சோ எந்த அளவுக்கு உங்க 0 to 10 குள்ள உங்க பெயினோட ரேட்டிங் வந்துட்டு சிவியாரிட்டியை ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்களோ அந்த நம்பரை சொல்லுவாங்க சோ அதை யூஸ் பண்ணி நம்ம நியூமரிக்கலா வந்து பாத்தீங்கன்னா நம்பரிக்கா அவங்களோட பெயினை வந்து ரேட் பண்ணுவோம் தென் இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல்ஸா யூஸ் பண்றோம் சோ அது மட்டும் இல்லாம பெயினோட சிவியாரிட்டி பார்க்கறதுக்கு நம்ம क्वेश्चनर्ஸ் யூஸ் பண்றோம் சோ அந்த क्वेश्चनர் தான் வந்து பாத்தீங்கன்னா மெக்கில் क्वेश्चनर சோ மெக்கில் क्वेश्चनர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் சேம் நம்ம எப்படி ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுவோம் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு 10 to 15 क्वेश्चंस இருக்கும் சோ ஒவ்வொரு क्वेश्चंसக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 0 to 4 மார்க்ஸ் பேஸ்ல இருக்கும்
ஸோ சிவியாரிட்டி நார்மலாக இருக்கா, சிவியாரிட்டியாக இருக்கா, இல்லை ரெடியூஸ்டாக இருக்காங்கிறது மாதிரி ஒரு 4 டைப்ஸாக இருக்கும். ஸோ அதில் அவங்களுக்கு எந்த மாதிரி வந்து பெயின் இருக்கோ ஸோ அது வந்து அவங்க பிக் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு ஃபைனலாக வந்துட்டு அவங்களோட பெயினை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. தென் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டி. ஸோ டீனா வந்து என்ன பார்த்தீங்கன்னா டைம் ஃபார் டியூரேஷன் சொல்லணும். ஸோ பேஷண்ட்டுக்கு எவ்வளோ டியூரேஷனாக எவ்வளோ நாள் வந்து அந்த பேஷண்ட் அந்த பெயினை ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா டீல வந்து சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக வந்து பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 3 to 4 days ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா அது அக்யூட் டைப் ஆஃப் பெயின்னு சொல்கிறோம். அதுலேயே 7 to 10 days இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சப் அக்யூட் டைப் ஆஃப் பெயின். அதுலேயே ஆஃப்டர் 10 days மேலேனா அந்த பேஷண்ட்டுக்கு க்ரானிக் டைப் ஆஃப் பெயின் இருக்குன்னு சொல்கிறோம். தட்ஸ் இட்.